இந்த மகளிர் தினத்தை நமது பகுதியில் கொண்டாட வேண்டும் என்று முயற்சி செய்த நல்ல உள்ளங்களுக்கு சேசம்மாள், ரேவதி மற்றும் உங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மகளிர் தினம் எல்லாரும் சில ஆபீஸ்ல தான் கொண்டாடுறாங்க, தெருவுல எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கொண்டாடுறாங்க. நம்ம ஏரியால இப்படி கொண்டாடவே இல்லை. அந்த சீரு சிறப்புமாக இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீ கொண்டாட முயற்சி உங்களுக்கு எனது சார்பாகவும் எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு அமைச்சருமான அக்கா கீதா ஜீவன் அவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாலை ரொம்ப மோசமா இருக்குது. அது காரணம் என்னன்னா, இந்த கருப்பு லைன் போடுறதுக்காக நம்ம இந்த பணி ஆரம்பிச்சு பாதாள சாக்கடை நம்ம போடாம இருந்தோம். இந்த பகுதியில பாதாள சாக்கடை லைனை கொடுத்துட்டு போடணுங்கிறது தான் இந்த பணி தாமதமானது. அதுக்காக நம்ம அமைச்சர்கிட்ட முறையிட்டோம், மேயர்கிட்ட முறையிட்டோம். அவங்களோட சீரிய முயற்சியால இந்த பாதாள சாக்கடை பணி கொஞ்சம் லேட் ஆனதுனால அவங்க முயற்சி பண்ணனால இந்த வேலை இப்போ ஆரம்பிச்சு பாதாள சாக்கடை பணி முடிஞ்சுது. சின்ன தெருவுக்குள்ள என்னன்னா கான்ட்ராக்டுக்காரங்க வேலை எடுக்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால அந்த பணி லேட் ஆகி இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. ஒரு வாரத்துக்குள்ள இந்த பணியெல்லாம் போட்டு முடிச்சிருவோம். அதனால இந்த மாதிரி நீங்க இந்த பணிகளுக்கு நீங்க எப்போதுமே இந்த மாதிரி தெருவோட ஒரு ஒற்றுமையா இருக்கணும். அதான் எனக்கு ரொம்ப அவசியமானது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதான். ஏன்னா உங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த தெருவில் நடக்கிறது இதான் முதல் தடவை. இது ஒரு வருடமும் நீங்க நடத்துங்க. அடுத்த ஆண்டுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நான் அமைச்சரையே நான் கூப்பிட்டு வந்துருவேன். அவங்க எப்போதும் நமக்கு அமைச்சராக தான் இருப்பாங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கும் நீங்க அனைவரும் கீதா ஜீவன் அவர்களுக்கும் கழக தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அடுத்த தடவை இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்க அமைச்சராக இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு எல்லாருடையும் ஒத்துழைப்பு தருவார்கள். நீங்கள் அவருடைய ஆசையை பெறலாம். ஏன்னா அவங்க எல்லா பகுதியிலும் இப்ப கூட நம்ம பக்கத்து பகுதியில நலத்திட்ட உதவி வழங்கிட்டு இருக்கிறாங்க அமைச்சர் அவர்கள். ஆமா, நமக்கு எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுத்துருக்கோம். 2 நாள்ல தளபதி பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நம்ம வாழ்லையும் நடக்கும். அதுக்கு நீங்க எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். நகர் 13வது தெரு சார்பாக மகளிர் திருவிழா நடத்தியிருக்கோம். நாங்கள் அதுக்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்த ராமகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கும், பாக்கியராஜன் அவர்களுக்கும், சங்கரன் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. ஜெகனன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி.